வணக்கம் நேயர்களே. வள்ளுவர் கோட்டத்தில் நம்ம பராசக்தி படத்தை பற்றின எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. அதை எல்லாருமே போய் ஆவலாக பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ நானும் அதை குறித்து ஒரு vlog செய்யலான்னு வள்ளுவர் கோட்டத்துக்கு போனேன். சமீபத்தில் தமிழக அரசாங்கம் வள்ளுவர் கோட்டத்தை மறுசீரமைப்பு பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் பார்க்குறப்போ வெள்ளை வெள்ளேர்னு புத்தம் புதிய வள்ளுவர் கோட்டத்தை பார்க்க நேர்ந்தது. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு 3 விதமான ஃபவுண்டன்ஸை இங்கே வச்சுருந்தாங்க. என்னடா வள்ளுவர் மேலே இவ்வளோ பாசமாக மக்கள் இங்கே கூட்டமாக கூடியிருக்காங்களேன்னு யோசித்தப்போ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, அனுமதி இலவசம்னு போட்டிருந்ததுனால இந்த பராசக்தி எக்ஸிபிஷனை மக்கள் கூட்டம் கூட்டமாக பார்க்க வந்திருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் கலைஞரோட கைவண்ணத்தில், சிவாஜி அவர்களுடைய நடிப்பில் இந்த பராசக்தி படம் பெரிய அரசியல் மாற்றத்தை உண்டாக்குச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மொழி போராட்டத்தை பற்றி பேசக்கூடிய இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பராசக்தி படத்தோட எக்ஸிபிஷனில் அந்த காலகட்டத்தில் அப்போ இருந்த சென்னை எப்படி இருந்தது, அப்போ இருந்த தமிழ்நாடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத ஒரு டைம் ட்ராவல் பண்ணி காட்டுறதுக்காக நம்மளுக்கு இங்கே இந்த படத்தில் யூஸ் பண்ண லொக்கேஷன்ஸில் இருந்த செட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் இருந்த டெக்னாலஜிஸ்னு நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், அந்த காலகட்டத்தில் ஓட்டப்பட்டிருந்த இந்த காரை மக்கள் எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு போனாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ கிடைக்கிற சோடா, அப்போ கிடைக்கிற ஸ்நாக்ஸு, அப்போது என்னென்ன மாதிரியான கேக்கு பன்னெல்லாம் விற்பாங்களோ அதெல்லாம் கூட இங்கே விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதை மக்கள் ஆர்வமாக வாங்கி ஆணு வாயில் வச்சு சாப்பிட்டாங்க. புத்தகங்கள் ஒரு மனிதனை உருவாக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் சில புத்தகங்கள் ஒரு மனிதனை லூஸாக்கும்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த புத்தகத்தை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. சில புத்தகங்களை தொடரதே தப்பு. இதை பாருங்க, சிவகார்த்திகேயனோட வாழ்க்கை வரலாறு ஒரு புத்தகமாக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை வாங்கி படிக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்தவங்களோட காஸ்டியூம்ஸ்லாம் எந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிறத டிஸ்பிளேல வச்சுருந்தாங்க. அங்கே இருக்கிற பவுன்சர் அண்ணன் உள்ளே போயிட்டு அந்த தொப்பியை வேணால் போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆவலாக இருந்தாலும் அது கழுவுனதா இல்லையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்ததுனால அப்படியே கடந்து வந்துட்டேன். பக்கத்திலே மக்கள் ஃபோட்டோ பூத்தில் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன், அது மட்டும் இல்லாமல் மாட்டு வண்டி அண்ட் பானை செய்கிற குயவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலகட்டத்தில் நம்ம ஊர் எப்படி இருந்துச்சு அப்படின்றத காட்ட முயற்சிருக்காங்க. இதை பாருங்கள், இந்த போலீஸ் ஸ்டேஷன் செட்டில் துப்பாக்கிகள் போலவே செட் ப்ராப்பர்ட்டிகள் வைக்கப்பட்டிருந்துச்சு. பக்கத்திலே அந்த காலகட்டத்து டெலிஃபோன், டைப்ரைட்டரும் வச்சுருந்தாங்க.
என்னதான் நம்ம வந்து சொன்னாலும் இந்த இடத்துலையே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரேடியோ ஸ்டேஷன் தான். ஏன்னா யாராக இருந்தாலும் ஒரு பாமர மக்கள் ரேடியோ ஸ்டேஷன் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சுன்னு போய் பார்த்துருக்க முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் வானொலி நிலையத்தில் பயன்படுத்தின கருவிகளை இந்த இடத்துல பார்த்தது எனக்கு நிஜமாவே ஒரு மகிழ்ச்சி தான். நம்ம எல்லாருமே டென்ட் கொட்டா அப்படிங்கிறத பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் டென்ட் கொட்டா போலவே ஒரு செட்டை உருவாக்கி அங்கே சுதா கொங்கரா இந்த படத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சேர் போட்டிருக்காங்களேன்னு போய் உட்காந்தா, இங்கே என்ன உட்காரத்துக்கா சேர் போட்டிருக்காங்க, வெயிட் பண்ணக்கூடாது, போங்க போங்கன்னு பக்கத்துலேயே ஒரு ஆண்டி உட்காந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. நாங்களும் பயத்தில் கடந்து வந்துட்டோம். சிவகார்த்திகேயனுக்கு ஈக்குவலான ரோலை இந்த சைக்கிளும் பண்ணியிருக்கு போல. அதனால் சிவகார்த்திகேயன் கூட ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இந்த சைக்கிள் கூட பல பேரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக உள்ளே போனோன்னே அந்த காலகட்டத்தில் ரயில் பெட்டி எப்படி இருக்கும், இருக்கைகள் எப்படி இருக்கும், தண்டவாளம் எப்படி இருக்கும், ரயில் வண்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே தத்ரூபமாக காட்டியிருந்தாங்க. மொத்தத்தில் எனக்கு இந்த எக்ஸிபிஷனை பார்த்துட்டு வெளியில் வர்றப்போ திக்கு முக்காடி போயிட்டேன். இங்கே வந்துட்டு இந்த பாட்டை பாடலனா எப்படி? இந்த பாட்டை நம்ம பாடியே ஆகணும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை உடமையடா. என்னதான் சில விஷயங்கள் இங்கே ரசிக்கும்படியாக இருந்தாலும் இதில் சில ப்ரொபகேண்டாக்களை புகுத்துற மாதிரி பல ஃபோட்டோக்கள் இங்கே வைக்கப்பட்டிருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு வெளில வந்த எனக்கு ஐயோ அம்மா கொல்றாங்களேன்னு கத்தி அழணும் போல ஆசையாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸிபிஷனை நான் பார்த்தது பராசக்தி படத்தையே பார்த்த மாதிரி இருந்தது. அதனால் நம்மலாம் என்ன பண்ணலான்னா ஜனநாயகன் படத்துக்கு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ போயிடலாம். இந்த விலாகை நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே இருக்கிற லைக் பட்டனை அழுத்திட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்றத்தை கமெண்ட்டாக பண்ணிவிட்டு வீட்டில் நல்லா சாப்பிட்டு தூங்குங்க.